சில அமிலங்கள், சில அசிட்கள். அந்த அமிலங்கள் தான் என்ன செய்கின்றது, உணவிலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை உறிஞ்சுகிறது, ஜதுபு, அதாவது இழுத்தெடுக்கிறது. அந்த ஒவ்வொரு உணவிலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியையும் அல்லாஹு தஆலா அது உணவிலே இருந்து பிரித்து உறிஞ்செடுப்பதற்காக வேண்டி சில அமிலங்களை அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். இந்த அமிலங்கள் உருவாகவிட்டால் தான் எல்லா விதமான நோய்கள், அஜீரணங்கள் வருகிறது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இரத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அதனுடைய அந்த குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த இரத்தத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய உடலிலே ஒரு இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தை உருவாக்குகிறான். இந்த இன்சுலின் என்று சொல்லக்கூடிய அந்த பதார்த்தம் உடலிலே உருவாகவில்லை என்று சொன்னால் இரத்தத்திலே சீனி அதிகரிக்கும், குளுக்கோஸ் அதிகரிக்கும், எல்லாம் அதிகரித்து கொண்டு போகும். அந்த நேரத்தில் நாங்கள் வெளியிலே இருந்து எங்களுடைய உடலுக்கு அந்த இன்சுலினை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. ஆக அது இயற்கையாகவே அல்லாஹு தஆலா அமைக்கப்படுகிறது. ஆனால் காலப்போக்கிலே அது நின்றுவிடும். எனவே பலவிதமான வியாதிகள் வருகிறது. ஆக அந்த குவத்துன் ஜாதிபாவை எடுத்துக்கொண்டால் அந்த குவத்துன் ஜாதிபாவுக்கு பின்னால், அது எடுக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு சக்தியை கொடுக்கின்றான், குவத்துன் முன்மியா. இன்மா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் வளர்க்கக்கூடியதற்கு தேவையானது எதுவோ அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சக்தியை பிரித்து அனுப்புவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் முடி, நகம், பல், இது போன்ற இந்த அதாவது எலும்புகள், எங்களுடைய முள்கள், இவையெல்லாம் உருவாகுவதற்கு கல்சியம் அவசியப்படுகிறது. இந்த கல்சியத்தை வேறாக பிரித்தெடுத்து அதற்குண்டான இடத்திற்கு அனுப்பினால்தான் அந்த இடம் என்பது வளர்ச்சி அடையும். அந்த இடம் வளர்ச்சி அடையும். இல்லாத போனால் நிச்சயமாக வளர்ச்சி அடைய முடியாது. பல்லுக்கு அனுப்ப வேண்டிய சக்தியை கண்ணுக்கு அனுப்பினால் அங்கே வேறு விதமான சைடு எஃபெக்ட்கள் வரும். ஆக அங்கே அல்லாஹு தஆலா அங்க குவத்துன் முன்மியா என்பதை வைத்திருக்கிறான். அதற்கு பின்னால் அந்த குவத்துன் முன்மியா எந்த இடத்துக்கு அது அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்திலே அதை வளர்ச்சி அடை செய்வதற்காக வேண்டி, அதனை உருவாக்குவதற்காக வேண்டி குவத்து முஸவ்விரா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். குவத்துன் அதாவது முன்மியாவுக்கு பின்னால் குவத்துன் முஸவ்வியா, அது வளர்ந்தால் மட்டும் போதாது, எந்த அமைப்பிலே வளர வேண்டுமோ அந்த இடத்திலே அதை தஸ்வீர் செய்ய வேண்டும். அது எப்படி அமைய வேண்டுமோ அந்த அமைப்பிலே அதை டிசைன் பண்ண வேண்டும். தலையிலே தொப்பி போட வேண்டும் என்று சொன்னால் தலையினுடைய அளவுக்கு அது டிசைன் பண்ணப்பட வேண்டும். அந்த வட்டத்தின் அளவு எவ்வளவு, அது என்ன எப்படி இருந்தால் நல்லாக இருக்கும் என்ற முறையில் அமைக்கப்பட்டு போட்டால்தான் அது தொப்பி என்று சொல்ல முடியும். சாதாரணமாக ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்து நாங்கள் தலையிலே போட்டால் அதை தொப்பி என்று சொல்ல முடியும். தொப்பியினுடைய அமைப்பு வேறு, அதனுடைய வடிவம் வேறு. எனவே அல்லாஹு தஆலா அதை வடிவமைப்பதற்குண்டான ஒரு சக்தியை குவத்துல் முஸவ்விராவை வைத்திருக்கிறான். எல்லாம் மடிந்ததற்கு பின்னால் சில பொருட்கள் அங்கே என்ன செய்கின்றது, அங்கே தங்குகிறது. எல்லா வேலையும் முடிந்ததற்கு பின்னால், எல்லா வேலையும் முடிந்து விட்டது, இப்பொழுது சில பொருட்கள் இந்த உடலிலே தங்கி இருக்கும் என்று சொன்னால் அதனை வெளியிலே அனுப்ப வேண்டும். குவத்துல் பிராஸ், அதனை வெளித்தள்ளக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹு தஆலா இந்த உடலிலே கடைசியாக வைத்திருக்கிறான். பிரயோசனம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு எது உடலுக்கு பிரயோசனம் இல்லையோ அதனை அல்லாஹு தஆலா குவத்துல் பிராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையின் மூலமாக வெளியாகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலசலம் கழித்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு துஆவை சொல்லி தந்தார்கள். குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அதா வ ஆஃபானி வ அப்கானி மா யன்ஃபஉனி. என்னுடைய உடலிலே இருந்து என்னுடைய நோய், அதாவது எனக்கு வருத்தம் தரக்கூடியவற்றை அகற்றி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னும் என்னுடைய உடலுக்கு எது தேவையோ அதை தங்க வைத்தானே அவனுக்கு, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். ஏன் தேவையானதை உடல் எடுத்துக்கொள்கிறது, தேவை இல்லாததை அது என்ன செய்கிறது, தள்ளி விடுகிறது. இதை செய்பவன் யார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் அதா. ஆக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாமத் இருக்கின்றதே, இந்த நியாமத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த மனிதன் இந்த உலகத்திலே வந்தவன் மனிதனாக வாழ்ந்து அவன் நல்ல முறையிலே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். மனிதர்கள் என்று சொன்னால் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் எல்லாம் வலிமார்களாக ஆக முடியாது, மனிதர்கள் எல்லாம் முத்தகியாக ஆக முடியாது, மனிதர்கள் எல்லாம் மூமின்களாக ஆக முடியாது. அதிலே தராதரம் இருக்கிறது. இன்றைய நம்முடைய சபையினுடைய நாயக குத்துபுல் அக்தர் ஷேக்னா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விலாயத்தை அடைந்தவர்கள் மிக பெரும் மகானாக அவர்கள் அவருடைய காலத்தை பொறுத்தவரையிலே வாழ்ந்தவர்கள். குத்துபுல் அக்பர் என்று அவர்கள் பெயர் பெற்றவர்கள். இந்த விலாயத்துடைய தன்மையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஞாபகத்து பெற்ற இந்த மனிதன்
அல்லாஹ்வுடைய வழியிலே எந்த முறையிலே அவன் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு மனிதனை எடுத்த எடுப்பிலே நாங்கள் அவனை வலி என்று சொல்ல முடியாது, அல்லது மூமின் என்று சொல்ல முடியாது, முத்தகி என்று சொல்ல முடியாது. அதனுடைய படித்தரங்கள் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு மனிதன் ஆரம்பத்திலே அவன் முஸ்லிமாகத்தான் ஆக வேண்டும். முதலாவதாக அவனுடைய படித்தரம், விலாயத்துடைய படித்தரம் வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய முதலாவது படித்தரம் என்பது முஸ்லிம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சய்யிதுனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதை சொன்னால் தான் அவன் முஸ்லிம் ஆகிறான். இதை சொன்னவர்கள் எல்லாம் மூமின்கள் அல்ல, இதை சொன்னவர்கள் எல்லாம் முத்தகி அல்ல, இதை சொன்னவர்கள் எல்லாம் முஸ்லிஹ் அல்ல. இதை சொன்னவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? ஷஹாதத்தைன், கலிமத்து ஷஹாதத்தைன் என்பது ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகுவதற்காக வேண்டிய உள்ள ஒரு நிபந்தனை. அதுவும் ஷஹாதத்தைன் ரெண்டு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும்தான் நான் சொல்லுவேன், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதை நான் சொல்ல மாட்டேன் என்றால் அவன் முஸ்லிம் அல்ல. யஹூதிகளும் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கடவுள் யார் என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ், எங்களுடைய அல்லாஹ், எங்களுடைய கடவுள், எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. எனவே அவர்கள் அந்த நஸ்ரானியத்திலே இருந்தார்கள், அந்த யஹூதியத்திலே இருந்தார்கள். யாரெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் மட்டும்தான் இஸ்லாம் ஆனார்கள், முஸ்லிம் ஆனார்கள். அவர் முஸ்லிமாக ஆகுவதற்கு அங்கே ஷஹாதத் அவசியமாகிறது. இது முதலாவது படித்தரம். முதலாவது படித்தரம். ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகிவிட்டால் அவன் மோமினா? இல்லை. அதற்கு சில வேலைகள் இருக்கிறது, அதற்கு சில வேலைகள் இருக்கிறது. சில கூட்டங்கள் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சில கூட்டங்கள் வந்தார்கள். காலத்தில் அராப், அந்த வந்த கூட்டங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தில் அராபு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்னார்கள். குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத், காலத்தில் ஆராப் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்னார்கள். ரசூல் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல், நபியே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு, லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. அவங்க சொல்றாங்க ஆமன்னா, சொல்ல குல் லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின், என்கிலும் நீங்க, பட் யூ ஹேவ் டு டெல், நீங்க சொல்லோடும், கூலு அஸ்லம்னா, நாங்க இஸ்லாம் ஆகிட்டோம்னு சொல்லுவோம். ஈமான் ஆமன்னா மூமின்னு சொல்லாய். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தான். அவங்க வந்து சொல்றாங்க, காலு ஆமன்னா யா ரசூலல்லாஹ், இல்ல, குல் லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இஸ்லாம் ஆகிட்டு என்று மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆக அதாவது ஷஹாதத் கலிமாவை சொன்னவர்கள் எல்லாம் மூமின்கள் அல்ல. மூமின்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஈமான் கொண்டதற்கு, ஈமான் கொள்வதற்கு முன்னால் இஸ்லாம் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அங்கே ஈமானுடைய விஷயங்கள் அங்கே செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஈமானை எடுத்துக்கொண்டான், அவன் மூமினாகாது. ஈமானுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டான், நம்பிக்கொண்டான். எல்லாம் நம்பிக்கை. ஈமான் என்பது நம்பிக்கை. ஈமான் என்பது நம்பிக்கை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது ஈமான், நம்பிக்கை. அல்லாஹ்வை கண்டமா, மலக்குகளை கண்டமா, ரசூல்மார்களை கண்டமா, குர்ஆனை மட்டும்தான் பார்த்தோம், உண்மையான குர்ஆனை பார்த்தோமா, முன்னுள்ள வேதங்களை பார்த்தோமா? இல்ல. நம்பிக்கை, ஈமான். இந்த ஈமானில் வந்து வல் ஈமானு யஸீது வ யன்குசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் உலமாக்கள் இருக்கிறார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குசு. ஈமான் என்பது குறையும் அதிகரிக்கும். அது குறைகிறதும் அதிகரிக்கிறது ஈமான் கொண்டதற்கு பின்னால் அதோடைய ஸ்டேட்டஸ், அதோடைய கிரேட்டை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அதை எதை கொண்டு முடியும்? சாலிஹுல் அமால், இஸ்லாம், அதற்கு புற ஈமான், ஈமானுக்கு புற இஸ்லாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை நாம் எடுத்துக்கொண்டா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள்,
அதற்கு பிறகு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், சாலிஹான நல்ல அமல்கள் செய்தவர். ஈமானுக்கு பின்னால் தான் சாலிஹான நல்ல அமல் செய்ய வேண்டும். ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல் சாலிஹான நல்ல அமல்கள் எவ்வளவு தான் செய்தாலும் அதற்குண்டான கூலி என்பது இந்த உலகத்திலே கிடைத்துவிடும், மறு உலகத்தில் லா நஸீப லஹும் ஃபில் ஆখিরা. உதாரணமாக இன்று நன் முஸ்லிம்ஸ், காஃபிர்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது. அதாவது நன் முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் தர்மம் செய்யட்டும், எவ்வளவுதான் அவர்கள் எல்லாம் செய்யட்டும், நற்காரியங்கள் செய்யட்டும், இருந்தாலும் அதுக்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவர்கள் கொடுத்து விடுவான். நாளை மறுமையிலே அவர்கள் கிடைக்காது. நாளை மறுமையிலே இதற்குண்டான கூலி கிடைக்க வேண்டுமா? ஈமான் என்பது ஷர்த்தாகி விடுகிறது. ஈமானோடு செய்தான் ஷர்த்தாகி விடுகிறது. நாளை மறுமையிலே கூலி கிடைக்கும். எனவே இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அதாவது ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா, அவர்கள் நாளை இறங்கும் தலம் சொர்க்கமாக இருக்கும் என்கிறார். ஆக முஸ்லிம், முஃமின், முஸ்லிஹ் செஞ்சு முடிஞ்சது, இவ்வளவும் செய்கிறார். இதுக்கு பிறகு இவர் இன்னொரு அந்தஸ்துக்கு போக வேண்டியிருக்கு. முத்தகி என்று சொல்லக்கூடிய தக்வாதாரி என்று சொல்வார்கள். தக்வா நல்ல மனுஷன், தக்வாதாரியான மனுஷன். தொழுற மனுஷனா என்ன சொல்லுவாங்க? தொழுற அது அந்த முறையில் நின்று சொல்ல சரியான தக்வா இவருக்கு அப்படின்வாங்க. அப்ப தொழுறதுனால அங்க இஸ்லாத்துடைய பரல செய்யறதுனால வரல, அந்த பரல எப்படி செய்யறோமோ அதை கொண்டு தான் தக்வா வரும். ஒரு மனிதன் தொழுதுட்டான், நோம்பு பிடிச்சிட்டான், ஹஜ்ஜி செஞ்சிட்டான், மட்டுமுண்டான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டான், அவர் முத்தகியா? முத்தகி அல்ல. தொழுகிறார் முசல்லி, ஜகாத்து கொடுக்கிறார் முஸக்கி, ஹஜ்ஜி செஞ்சிட்டார் ஹாஜி, நோம்பு பிடிச்சிட்டார் சாயிம். ஆனால் அவர் முத்தகீன்கள் கூட்டத்தில் உள்ளவரா? இல்லை. அந்த முத்தகீன் ஆகுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முத்தகீன் ஆகுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதை செய்தால்தான் அங்கே தக்வா என்பது வரும். ஏன் அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று. எனவே நோன்பை பிடித்து உங்களுக்கு முன்னுண்டான உம்மத்துகள் நோன்பு பிடித்ததை போன்று நீங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குத்திப அலைக்கும், அல்லாஹ் தஆலா முடிக்கிறான் அதை கொண்டு, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காகவே. எனவே நோன்பு பிடிச்சதுனால தக்வா என்பது வராது. அந்த நோன்பை எப்படி பிடிக்கணும், அதை பிடிச்சால்தான் தக்வா என்பது ஈடேறும். ஆக அங்கே முஸ்லிஹானவர், அதாவது முஸ்லிம், முஃமின், முஸ்லிஹ், அதற்கு அடுத்ததாக இஸ்லாம் முடித்ததற்கு பின்னால் அவர் முத்தகியாக ஆகிவிடுகிறார். எந்த நேரத்திலே இந்த மனிதன் முத்தகியாக ஆகிவிடுகின்றானோ இந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே, இந்த டிவைன் பிரசன்ஸ், அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே அவன் ஒரு சங்கையானவனாக ஆகிவிடுகிறான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், குர்ஆன். உங்களிலே மிக சங்கையானவர்கள், இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிக சங்கையானவர் யார்? அத்காக்கும், உங்களிலே பயபக்தி தக்வாதாரியாக யார் இருக்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஆக முத்தகி என்ற அந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய வேலை என்ன? தக்வா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அந்த செயலிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகம் என்பது அங்கே வரும். தக்வா என்று சொல்வது, அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னால், தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய செயற்பாடுகளிலே எதையுமே அல்லாஹ்வை தவிர வேறு எதையுமே முன்னோக்காத ஒன்றுதான் தக்வா. தான் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இது அல்லாஹுக்காக வேண்டி, அல்லது ஒரு பாவத்தை விட்டும் தவிரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்கிறேன், இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், என்னுடைய கை செய்தாலும் இதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய கண் செய்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு உறுப்பும், தன்னுடைய ஒவ்வொரு நோக்கமும், ஒவ்வொரு உள்ளமும் அல்லாஹ் அன்றி வேற எதையும் நினைக்காத ஒரு தருணம் வருகிறதே, அதுதான் தக்வாவுடைய ஆக உச்சக்கட்டம். இந்த தக்வாவுடைய உச்சக்கட்டத்தை அடைந்ததுக்கு பின்னால் தான் விலாயத் என்பது வரும். நாங்கள் நினைச்சிடக்கூடாது 5 நேரம் தொழுதொன்னே சுன்னத்து தொழுதா மட்டும் எங்களுக்கு ஒலியா அவுலியாவாக இருக்கும். அப்படியா? பெரியோர்கள், நாதாக்கள், குத்துபுமார்கள் விலாயத்துடைய அந்தஸ்தை எப்படி அடைந்தார்கள்?
குத்துபுல் அக்தாப் மஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிரவுல் அசீஸ் அவர்கள் யாசீன் சூராவை ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே